வெரி குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தை வளர்ப்பில் குழந்தைங்களுடைய அந்த 5 ஸ்டேஜ் நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு லைரிக்ஸில் நாம் பார்க்கக்கூடிய அந்த பருவம் ஸ்டேஜ், அந்த நிலை லேட்டன்ட் ஸ்டேஜ். அதாவது லேட்டன்ட் அப்படின்னாக்க வெளியில் தெரியாமல் மறைந்து இருப்பது அப்படின்னு அர்த்தம் நம்மளுடைய தமிழ் மொழியில். அது உள்ளுக்குள்ளேயே உள்ளுரை அப்படின்னு கூட சொல்லலாம், உள்ளே உறைந்து இருப்பது அப்படின்னு. இது 6லேருந்து 11 வயசு வரைக்கும் இருக்கும். இந்த ஏஜ் இந்த குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிகாஸ் ஈகோ ஃபார்ம் ஆகுது, அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஃபார்ம் ஆகுது இந்த வயசில் தான் ஆரம்பிக்கும். பாலுணர்வு ஆரம்பத்தில் இல்லாமல் இருக்கும். ஆண் பெண் அப்படின்ற வித்தியாசமே தெரியாது, பாய்ஸ் கேர்ள்ஸ் தெரியாது அதுங்களுக்கு. பட் ஆஸ் தே க்ரோ 6லேருந்து 11 வரும்போது இந்த 9லேருந்து 11 வயசுக்குள்ளே அந்த வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் ஒன்றா விளையாடின்றவங்கள்ட்ட ஏதோ ஒரு மாறுதல் வரும். பேரண்ட்ஸ் மட்டும்தான் அத்தாரிட்டியாக இருந்தவங்க. இவங்க 6 வயசில் இப்போல்லாம் ஒரு 3.5 வயசுக்கே டீச்சர்ஸ்க்கு கிட்ட போயிடுறாங்க, ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. பட் அத்தாரிட்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த டீச்சர்ஸுடைய அந்த அத்தாரிட்டியும் அவங்களுக்கு சேர்ந்து வரும். போத் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் குழந்தைகளுக்குள்ள தன்னம்பிக்கையை விதைப்பது இந்த பீரியடில் தான். இந்த நேரத்தில் அதை எடுக்காத, அதை பண்ணாத, கொடு, எங்கிட்ட கொடு, உனக்கு தெரியாது, கீழே போட்டுருவேன், இப்படிலாம் நம்ம சொன்னோம்னா அந்த குழந்தைக்கு தன்னம்பிக்கை போயிடும். டிஸ்கரேஜ்மெண்ட் ஈஸியாக அதுங்களுக்கு இன்சல்ட்டு, டிஸ்கரேஜ்மெண்ட்டு இதெல்லாம் ஈஸியாக மனசை பாதிக்கக்கூடிய அந்த பருவம் இந்த லேட்டன்ட் ஸ்டேஜ். இதில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதில் நீங்கள் அந்த அந்த குழந்தைக்கு உள்ள மரியாதை, குழந்தைக்கு உள்ள அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டு, அப்புறம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸு, செல்ஃப் எஸ்டீம் இதெல்லாம் வளர்க்குறதுக்கு இந்த ஸ்டேஜ் தான். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக முக்கால்வாசி பேரண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் குழந்தைகள் அதிகமாக திட்டுறது. பிகாஸ் குழந்தைகள் என்னால் முடியும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ். அம்மா ஏதாவது ஒரு காரியம் சொன்னாங்க, அப்பா ஏதாவது காரியம் சொன்னாங்கன்னாக்க நான் செய்கிறேன் அப்படின்னு அதுங்க வரும், ஆர்வமாக வரும். அதை வளர்க்குறதுக்கு பல இல்லை உனக்கு தெரியாது, விடு, அண்ணாட்ட கொடு, அக்காட்ட கொடு, அப்பாவே பண்ணுறேன், அம்மாட்ட கொடு அப்படி சொல்லிடுவாங்க. அந்த குழந்தை செய்யறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி செய்வ, அப்படியா, அப்படி செஞ்சிருவியா, பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவார்டு கொடுத்தோம் அப்படின்னா அதோடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் அது ஒரு பெரிய அளவில் அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப உபயோககரமாக இருக்கும். நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், புதுசாக டிவி வாங்கியிருந்தாங்க. அந்த உறவினர் என்ன பண்ணார், நான் என்னெல்லாம் அதில் ஃபெசிலிட்டி இருக்குது பாருங்கள், என்னெல்லாம் அட்வான்ஸஸ் எதுவாக இருக்குது பாருங்கன்னு ஆன் பண்ணுறதுக்கு அந்த இதை எடுத்தார், ரிமோட்டை. அந்த பையன் அங்கேயிருந்து நான் அப்படின்னு ஓடியே வந்தான். ஓடி வந்த உடனே டக்குன்னு பிடிங்கிட்டான். பிடிச்சி இவருக்கு பயங்கர கோபம், கத்துறாரு, கொடுத்துரு அப்படிங்கிறாரு. இல்லை நான் தான் பண்ணேன். இது எழுந்தார் பாருங்க, வெளியில் ஓடி போயிட்டான். வெளியில் ஓடி போய் டவுன் த ஸ்டேர்ஸ் போயிட்டான். இவரால் இறங்க முடியல, வேகமாக லிஃப்ட்டில் போனார். அவன் உடனே கீழே போய் மறுபடியும் லிஃப்ட்டை பிடிச்சி, அடுத்த லிஃப்ட்டை பிடிச்சி மேலே ஆன் பண்ணி அவன் போட்டுருக்கான். இவர் வந்த உடனே அவனை பார்த்துட்டு அவனை போட்டு திட்டி அடித்து சொன்னால் அவனுக்கு எல்லாம் தெரியுது, ஏன் அவனை போட்டு திட்டுறீங்க, அடிக்கிறீங்க, நீங்கள் பண்ணும்போதெல்லாம் அவன் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்து அதை அப்படியே கற்றுட்டு அவன் போடுறான். நீங்கள் அதை அலோவ் பண்ணலை அப்படின்னா அவன் மனத்தளவில் ரொம்ப பாதிக்கப்படும். இல்லை அவன் உடச்சிருவான். நம்ம we doubt the children, we doubt their ability, we doubt the capability. ஸோ இந்த பீரியடில் அந்த லேட்டன்ட் ஸ்டேஜில் பெற்றோர்களோ ஆசிரியர்களோ டிஸ்கரேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தையுடைய எதிர்காலம் ரொம்ப பாதிக்கப்படும். We should be very, very careful. All the best, my dear friends.